தமிழக விவசாய நண்பர்கள் வணக்கம். நாங்கள் யூடியூப் ஆர்கானிக் கோபிகிருஷ்ணன். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அண்ணன் தோட்டத்துக்கு பல முறை வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, பண்ருட்டி அருகாமையில் காட்டாணி குப்பத்தில் நம்ம அண்ணன் செந்தில் முருகன் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம போன ஆண்டு வந்து மலை இஞ்சி, கொல்லிமலை இஞ்சி கொடுத்துருந்தோம், அன்னாசி கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலைவாழை கொஞ்சம், மஞ்சள்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தோம். ஸோ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அன்னாசி இஞ்சியும் கொடுத்துருந்தோம். அன்னாசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு பரவாயில்ல, ஈல்டு இப்போ தான், ஏன்னா 1.5 ஆண்டு ஆகும் ஈல்டு வர. இப்போ எல்லாமே புதுசாக புது கூட்டத்தில் வந்துட்டுருக்கு. ஆனால் இஞ்சி கொடுத்துருந்தோம், இது எப்படி வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஒரு R&D ப்ராசஸ் நம்ம நிறையா பகுதியில் கொடுத்த நிறைய ஈல்டுலாம் வந்திருக்கு. பட் நம்ம பண்ருட்டி பகுதிக்கு எப்படி ஒன்று செக் பண்ணலான்னு கொடுத்துருந்தோம். ஒரு 10 கிலோ அளவு கொடுத்துருந்தோம். இப்போ அண்ணன் வந்து அதில் ஒரு அறுவடை எடுத்துட்டார். போன முறை கூப்பிட்டார், அப்போ நம்மளால் வர முடியல. இப்போ வந்து ரெண்டாவது அந்த திரும்ப அந்த குருத்தெல்லாம் வச்சு திரும்ப ஓரளவு பரப்பி வச்சுருக்காரு. ஸோ அவர் என்னென்னலாம் பண்ணார் அனுபவத்தில் அமைக்கல. வெயில் வறட்சியை அதை இப்போ தாண்டி இப்போ தான் வந்து மழை இது கோடை மழை ரொம்ப லேட்டாக மழை. ஆமாம், லேட்டாக பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் பூமி குளிர்ந்துருக்கு. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா தலை தப்பிச்சது தம்பிரான் புண்ணியன்ற மாதிரி இந்த பயிர்கள் வந்து இந்த மழையை தாக்கு பிடிச்சி ஓரளவுக்கு இருக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ நாம் பார்த்தோம்னா ஒரு 11 மாதத்துக்கு முன்னாடி இந்த கொல்லிமலை இஞ்சி சொல்லியிருந்தீங்க. நம்ம போன ஜூலையில் கொடுத்தோம். ஆமாம், அதை வந்து இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த முந்திரி நிழல் இந்த இப்போ இந்த இடைவெளி வீட்டுக்கு முன்னாடி அந்த சந்தன காடு அந்த அங்கே ஆமாம் ஆமாம் டிம்பர் மரங்கள்லாம் இப்போ வச்சுருக்கோம் இல்லையா, டிம்பர் மரங்கள் வச்சு இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அந்த இடைவெளியும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நாம் வந்து இப்போ பேசி அதில் வந்து நீங்கள் இந்த கொல்லிமலை இஞ்சி சொன்னீங்க. அப்புறம் அதோட சிறப்புகள் என்ன அப்படின்னும் பொழுது அதோடைய காரத்தன்மை ரொம்ப அதிகம், சம விலையிலையும் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு, இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்போது நம்மளுடைய இடத்துலையும் அதை வச்சு நம்ம ஒரு சோதனை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த முந்திரி நிழலில் இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா, இப்போ இதில் அது மாதிரி இப்போ காலி இடத்துலலாம் நம்ம வந்துட்டு சோதனை முயற்சியாக பண்ணோம். இந்த கடு வறட்சியும் தாண்டி வந்து உண்மையிலேயே மிக சிறப்பாக வந்திருக்கு. சரிண்ணா சரிண்ணா வந்திருக்கு. அப்போது இந்த இஞ்சிக்கு வந்து வெயில் தேவைப்பட்டாலும் நிழல்லையும் வந்து ஓரளவு வருது. வெயில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குது. அதாவது செமிஷோட கொஞ்சம் நிழல் கொஞ்சம் வெயில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நிழல்லையும் வந்து வந்துருக்கு நமக்கு வந்து ஏன்னா சும்மா இடம் கிடக்கிறதுக்கு பதிலாக அப்போ அதில் ஒரு வருமானம் நமக்கு வருது. இப்போ வீட்டு தேவை கூட வச்சிங்களேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்ட் இருக்குது. ஆமாம், ஒரு சென்ட். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோ இஞ்சி வருது. மேலே வருண்ணா, மேலே முறை எடுத்தீங்க இந்த முறை. ஆமாம், அந்த பார்த்தீங்கன்னா இன்னும் ஏன்னா இப்போ இது வறட்சியில் அது கொஞ்சம் இருந்தது, மானாவாரி இதில். இப்போ இந்த மழையில் இன்னும் நிறையா வரும். இப்போ இதை நான் வந்து விதைக்கும் நான் வச்சுப்பேன். இப்போ இதை வந்து இப்போ என்னன்னா, இப்போ இதில் நம்ம வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து இப்போ போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம், இதோட இதாக ரிசல்ட் என்னன்னு சொல்லியிருந்தோம். வெற்றி தான். ஓகேண்ணா. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, வேலை வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் கிடைக்கிறது இல்லை. அதனால் வந்து என்ன வேலை குறைவான இது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போல்லாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அதில் ஒரு முயற்சியாக தான் இஞ்சி. இன்னும் மஞ்சள் சொல்லியிருந்தீங்க, கொல்லிமலை மஞ்சள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம வந்து மஞ்சளையும் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இஞ்சி மஞ்சள். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இதில் வேலைகள் கிடையாது. இல்லை, களைகள் மட்டும் நம்ம அப்பப்போ எடுத்து விட்டு பராமரிச்சா போதும். எப்போ விலை வருதோ, விலை குறைவாக இருக்கிறப்ப அதுக்கிட்ட நம்ம போக தேவையில்லை. எப்போ விலை வருதோ அந்த நேரத்தில் நமக்கு எவ்வளோ தேவையோ எல்லாத்தையுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் உண்மை. சரிங்களா? எவ்வளோ தேவைகள், அந்த தேவைக்கு மட்டும் நாம் அதை வந்து விற்பனை செஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு தொடர்ச்சியாக அதில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நீங்கள் வந்து அதை எடுக்கவே இல்லை, என்ன ஆகும்? குருத்து காஞ்சிரும். காஞ்சதுன்னா திரும்ப மழை பெய்ஞ்சு திரும்ப வந்து புதுசாக வந்துட்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே இருக்கும், இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும், இன்னும் பரவல் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதில் விலையும் குறைவு, என்ன நல்ல விலையும் உங்களுக்கு கிடைக்குது, உங்களுக்கு ஒரு வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, எந்த ஒரு பொருள் அறுவடை பண்ணாலும் நம்ம விதை நேர்த்தி விதை உரக்கெல்லாம் பண்ணி நம்ம விதை நடுவோம். இதில் அந்த வேலையும் கிடையாது. இஞ்சை புடுங்குறோம், 1000 குருத்தை அப்படியே தூக்கி வைக்கிறோம், அப்படியே புது குருத்து வந்துட்டு இருக்கு. எங்கேயும் அதில் கூட ஃபெயிலியரே கிடையாது. எங்கே வச்சாலும் கண்டிப்பாக இது பெரிய வரப்பிரசாதம். இப்போ இது வந்து பிஞ்சு இஞ்சி தான். ஆமாம், 2 மாதம் 2.5 மாதம் தானே அது. இப்போ நீங்கள் புது ஒரு 3 மாதம் இல்லை, ஒரு 4 மாதம்னு வச்சுங்களேன். இப்போ இதில் வந்து இதை வந்து நான் வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிப்பேன், வெளியிலையும் இது பண்ணுறேன். அது இல்லாமல்
இன்னும் இது முத்தி வரல. ஆமா வரல. அதுக்குள்ளே இது வந்து ஒரு பாட்டு தான். ஆமா சின்ன ஒரு பாட்டு தானே எடுத்தோம். கிட்டத்தட்ட 100-150 குருத்து இருக்கு ஒரு க்ரோ பேக். ஆமா. இப்போ இதை மட்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20-25 நாட்டு இருக்கு. விதையை நம்ம கிழங்கு அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்துக்கலாம், விற்பனை பண்ணலாம். நாட்டுக்குள்ளே நம்ம திரும்ப புது நடவு மறுநடவு செஞ்சுக்கலாம். உடனே அதுவும் ஆமா விதை எடுத்துக்கோ உதவி வர்றது எந்த நேரமும் இல்லை. எடுத்து அடுத்தது அப்படியே வந்து விதை பரவல். இதுதான் நாட்டு விதை பெரிய பெரிய செலவு இல்லை. இதுக்கு மருந்து இல்லை வந்து ஏதாவதுன்னா அதுவும் தேவையில்லை. நீங்கள் எருவாத மாதிரி இது பண்ணலாம், பண்ணும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும், கூடுதல் வரும் கண்டிப்பாக. சரிங்களா? இல்லை அது இப்போ மற்ற கண்ணுங்களுக்கு நம்ம இப்போ நான் டிம்பர் மரம் வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ அதுகளுக்கு இது பண்ணும்போது இதுக்கும் இதான போகுது. இது தனியான எந்த ஒரு கவனிப்பும் இல்லை, பண்ணுறதில்லை. அப்போ செலவே இல்லாமல் உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து தலை சிறந்த ஒரு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இதனுடைய காரத்தன்மை இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப அற்புதம். ரொம்ப இங்கே பாருங்க, வாசனையும் ரொம்ப அதிகமாக இருக்கு. வாசனையும் கொல்லிமலையில என்ன வாசனை என்ன மனம் இருந்துச்சோ அதே நானே சாப்பிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹைபிரிட் இஞ்சி அது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், கடிச்சாப்பில் ஒன்றாவது. இது பாருங்க வாயில வச்சோடனே காரம் 5ல் 1 பங்கு போதும். சேலஞ்சே பண்ணலாம். நம்ம 5 பங்கு போடல வாசனை மனம் அரோமா. ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துக்கிட்டா அடுத்தது கண்டிப்பாக கேட்பீங்க இந்த காரம் வாசனை எதுலையும் இருக்காது. ஆமாம் அவ்வளோ காரம் எவ்வளோ ஏறுது. காரம்னா அப்படி ஒரு காரம். சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மஞ்சள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காரம். இன்னொன்று இப்போ கொல்லிமலை இப்போ அங்கே எப்படி நடவு இது பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் கூட வீடியோ காமிச்சிருக்கீங்க. மானவாரி அப்படியே வச்சு மானவாரி அதை விடவே இங்கே நல்லா வருது. ஓப்பனாக சொல்லலாம் கொல்லிமலை விட குருத்து அதிகமாக இருக்குது. அங்கே 40-30 வரைக்கும் 100-150 கூட பார்த்தேன் நான் நம்ம வீட்டில். அங்கே ஆமாம் எனக்கே ஷாக்கிங், அவ்வளோ வருது. ஹைட்டும் சரி கொஞ்சம் ஹைட்டாக வருது. ரீசெண்டாக அந்த மானவாரி விட இதை கொஞ்சம் நம்ம சமூகத்தில் பண்ணுறப்ப நம்மள ரியாக்ட் பண்ணுது. ஏன்னா கொல்லிமலையில் இருக்கிறத விட இங்கே இருந்துற போது சொல்லி நம்ம வீடியோலாம் பார்த்தோம். அது உண்மைங்கிறது இப்போ வந்து உறுதியாக இருக்குது. ஏன்னா இது இன்னும் 3 மாதத்துல இன்னும் எங்கேயே ஆகிட்டு போகும். இது இன்னும் எவ்வளோ கிழங்கு வரும். ஆமாம். இப்போது ஒரு போத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து பாதி எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், வேறு இடத்துல நட்டுக்கிட்டேன், கொஞ்சம் வீட்டுக்கு இது பண்ணிக்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படியே ரவுண்ட் ஆயிடுச்சு. திரும்ப அது பண்ணிகிட்டே இருக்காங்க. திரும்ப அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த போத்து அந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த கேப்ல திரும்ப இந்த புது குருத்துகள் வந்து அப்படியே பரவிட்டே இருக்கு. அந்த மூவிங் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கு. எங்க இடைவெளி இருக்கோ அதை நோக்கி அது திரும்ப பரவிட்டே இருக்கு.